வீட்லேயே போன்விட்டா பால் கேஷ்நட் சுகர் இதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுறோம். கேஷ்நட்டு நல்லா பாலில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். இப்போ 1/2 லிட்டர் பால் விட்டு காய்ச்சுறேன். இதை வந்து காய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம இந்த கேஷ்நட்டை ஊற வச்சு அரைச்சிருக்கோம் பால் விட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிளறிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் கிளறிக்கணும். இதில் நம்ம திக்னஸ்க்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பால்லையே கரைச்சி அதில் விட்டு விடலாம். கட்டை தட்டாமல் அதில் விட்டு இளக்கணும். நல்லா கொதிக்க வைங்கோ. இதில் வந்து நம்ம சுகர் நான் இப்போ 1.5 கப்பு போட்டிருக்கேன். சுகர் எல்லாமே கொதிக்கட்டும். இந்த சுகரும் அலிஞ்சுன்னா அந்த இது வந்து கொஞ்சம் திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் நம்மளது ஒரு மிக்சியில் விட்டு பீட் பண்ணிக்கணும். ஒரு தடவை பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே போன்விட்டாவை நல்லா கொஞ்சம் பாலில் டிசால்வ் பண்ண வச்சு இதில் விட்டு திக்காக சிறப்பாகி விட்டுருக்கேன். இதில் திருப்பி மிக்சியில் அடிச்சுட்டு இதை ஒரு கண்டெய்னரில் விட்டு கூல் பண்ணி ஒரு செக்ஷனை இதில் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு செக்ஷனை வந்து பிளாஸ்டிக் டம்ளரில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு விட்டுருக்கேன். இது 2 செக்ஷனாக வச்சுருக்கேன். இது ஒரு 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. பின்னாலேருந்து மெதுவாக தட்டி கொடுத்து அது விழுந்துடும். பிஸ்தாவை 1-2 உடச்சி இது மேலே டெக்கரேட் பண்ணலாம். இன்னொரு செக்ஷன் நம்ம கப்பில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அதே 8 மணிக்கூர் கூல் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு தண்ணியில் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு இதை 1 நிமிஷம்க்கு அப்புறம் எடுத்தோம்னா அந்த ஸ்டிக்கு வச்சுருக்கோம்ல அதோடய அப்படி வெளியில் எடுத்துடலாம். அது மேலே கொஞ்சம் பிஸ்தா உடைச்சதை மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.